நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அருவருக்கிற ஒரு இருதயம் என்னவென்றால் மாறுபாடுள்ள இருதயம் என்று வேதம் சொல்கிறது. மாறுபாடுள்ள இருதயம் என்றால் இங்கு ஒன்று பேசி அங்கு ஒன்று பேசி, ஒரு தடவை ஒண்ணு சொல்லி இன்னொரு தடவை அதை மாத்தி பேசுகிற அந்த மனம்தான் மாறுபாடுள்ள இருதயம். அடுத்து மனதுல ஒன்றை வைத்துட்டு வெளிப்படையாய் பேசுகிறது. மனதுல ஒருத்தங்களை பற்றி பயங்கரமா கோபம் இருக்கும், ஆனா வெளியில அவங்கள பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி பேசுறது, இதுவும் மாறுபாடுள்ள இருதயம். அடுத்து பாருங்க, ஆண்டவரை தேடுகிற விதத்துல இருதயத்துல உண்மையான ஒரு பாசம் இருக்காது, ஆனா ஏதோ கடமைக்காக ஆண்டவரை உதட்டளவாய் மகிமைப்படுத்துகிறது. இதெல்லாம் தான் மாறுபாடுள்ள இருதயம் என்று வேதம் சொல்லுது. இந்த மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மாறுபாடுள்ள இருதயம் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில இருக்குமே ஆனால், இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்வில இருக்குமே ஆனால் நீங்க என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. பிரியமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கைனா என்னன்னா உத்தமமாய் நடப்பது. அதான் சொல்லப்பட்ட உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள்தான் அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய மாறுபாடுள்ள வாழ்வு என்னிலிருந்து மாறணும், இருதயம் என்னிலிருந்து மாறணும். ஆண்டவரே உத்தமமாய் நடக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாருங்கப்பா. ஏன்னா நீங்க அதுல பிரியப்படுகிறீங்களா, அதை எனக்கு கற்றுத்தாருங்கப்பா என்று கேட்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்டதான குணாதிசயங்களிலே நம்மை பெருகும்படியாய் ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது சங்கீதம் 18வது அதிகாரம் 26வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, புனிதனுக்கு நீர் புனிதனாகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். ஒரு மனிதன் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவனாய் இருப்பானே ஆனால் கர்த்தர் அவனிலே பிரியமா இருக்க மாட்டார். பாருங்க, அவர் அங்க சொல்லப்பட்ட மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராயிருக்கிறாராம். இந்த காலை வேளையில மாறுபாடுள்ள இருதயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. அது நம்ம விட்டு மாறும்படியாய் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனத்துல மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இன்றைக்குள்ள வசனத்துல மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் சொல்கிறது. யாரு ஆண்டவர் யார் மேல பிரியமா இருப்பார் என்றால் நீதிமான்களோடு அவர் பிரியமா இருக்கிறார். ஏன்னா அவருடைய ரகசியம் எல்லாம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறதா. ஏன்னா அவர்கள் மேல பிரியமா இருந்தா அவர்களோடு ஆண்டவர் மிகவும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறாகவே இந்த காலை வேளையிலே அந்த மாறுபாடுள்ள இருதயத்தை நம்மில இருந்து அகற்றப்பட ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கணும். சங்கீதக்காரர் நாகிய தாவீது பாருங்க, தன்னுடைய 101வது சங்கீதத்திலே 4வது வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறார், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மாறுபாடான இருதயம், ஆண்டவரே அந்த இருதயம் எனக்கு வேண்டாப்பா, ஏன்னா அதை நீங்க வெறுக்கிறீங்க, அதை நீங்க அருவருக்கிறீங்க. ஆகவே அந்த மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகன்றட்டும் அப்பா என்று சொல்லி அவர் இந்த சங்கீதத்திலே தன்னுடைய வேண்டுதலை ஆண்டுடைய சமூகத்துல வைக்கிறதை பார்க்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம சொன்ன மாதிரி கேட்டபடி ஒன்று பேசி இதயத்துல ஒன்று வைத்து வெளியிலே ஒன்று பேசுகிறது, ஆண்டுடைய சமூகத்திலே இருதயத்துல ஒன்றை வைத்து வெளிப்படையாய் பேசி அவரை ஆராதிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான வாழ்க்கை நம்மில இருக்குமே ஆனால் இந்த காலை வேளையில அதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல திரும்ப கடவோம். ஏன்னா கர்த்தர்
அந்த மாறுபாடான இருதயத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல. ஏன்னா அது அவர் அருவருக்கிற தெய்வமா இருக்கிறார். அது அப்படியே அவருக்கு அது பிடிக்கவே செய்யாது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துல ஏசப்பா அந்த இருதயத்தை என்னை விட்டு மாற்றி போட்டுருங்கப்பா என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த மாறுபாடுள்ள இருதயங்களை நம்முடைய வாழ்விலிருந்து அந்த வாழ்வை நம்முடைய வாழ்விலிருந்து எடுத்து போட அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய ஒரே காரியம்ப்பா, உத்தமமாய் நடக்கணும். ஒரு யோபு பாருங்க, உத்தமமும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுது. உத்தமமாய் நடந்தார் யோபு. ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. ரெண்டுத்தனையான ஆசீர்வாதம், எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவன் எல்லாருக்கும் தெரியும் யோபுவை குறித்து. உத்தமமாய் நடந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு இசைக்கியா ராஜா பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையை மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது ஜெபம் கேட்கப்பட்டதல்லவா? ஏன்னா உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கும் போது அவர்கள் மேல அவர் பிரியமாயிருக்கிறார். ஆகவே இந்த காலைவெளி வேதத்துல எத்தனையோ உத்தமர்கள், ஏதும் சொல்லும் உத்தமர்களுக்கு அவர் துணை. உத்தமர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் புனிதருக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவராகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலைவெளியிலே நம்ம அந்த உத்தம குணத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். மாறுபாடுள்ள இருதயத்தை நம்மிலிருந்து அகற்றுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம